ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி கேள்விகள், அதாவது ஹிந்தி கொஷின்ஸ் தான் நம்ம எப்படி கேட்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே போய்ட்டு ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும், அதாவது நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுற மாதிரி அங்கேயே வீடியோக்கான லிங்க் இருக்கும். அந்த ஒவ்வொரு வீடியோக்கும் கீழேயும் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே 2 வேர்ட் 3 வேர்ட் யூஸ் பண்ணுற மாதிரியான பிகினர் ஃப்ரெண்ட்லி ரொம்பவே சிம்பிளான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஓரளவு ஹிந்தி தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான கொஷின்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ வந்தீங்க இது பாஸ்ட்டு, ஆல்ரெடி வந்துட்டாங்க, அதை தான் நம்ம கேட்குறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொஷின் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா கப் அப்படின்னு தெரியும். ஸோ எப்போ வந்தீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்றது தான் நம்ம எப்போ வந்தீங்கன்னு ஷார்ட்டாக கேட்குறோம். நீங்கள் அப்படின்னா தும் இல்லைனா ஆப் சொல்லலாம். ரொம்ப பெரியவங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப மரியாதையாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் ஆப் தான் யூஸ் பண்ணணும். தும் அப்படின்றது ரெஸ்பெக்ட் இல்லாமல் இல்லை, பட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி இருக்கும், இன்ஃபார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் தும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆப் அப்படின்றத எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ தும் கப் ஆயே அப்படின்னு கேட்கணும். ஸோ தும் கப் ஆயே இல்லைனா ஆப் கப் ஆயே அப்படின்றத கேட்கலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும்பொழுது கப் ஆயே, எப்போ வந்தீங்க அப்படின்றதுக்கு கப் ஆயே அப்படின்றத கூட கேட்கலாம். ஸோ தும் ஆப் எதுவும் சொல்ல வேண்டாம், அதாவது ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும்பொழுது. இப்போ நம்ம தமிழில் எப்போ வந்தீங்கன்னு தானே கேட்குறோம். நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்கும்பொழுது தான் ஒருத்தவங்களை குறிப்பிட்டு கேட்குறதுக்கு நீங்கன்றதை சொல்லுவோம். மற்றபடி ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கப் ஆயே அப்படின்றத கேட்கலாம். யார் கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கிஸ்கே சாத் ஆயே ஹோ இல்லைனா கிஸ்கே சாத் ஆயே ஹோ, இல்லை தும் கிஸ்கே சாத் ஆயே அப்படின்றதும் கேட்கலாம். ஸோ அந்த ஹோ அப்படின்றது அந்த பர்டிகுலர் பர்சனை, அதாவது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லலாம் ஹூம் ஹே அப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி செகண்ட் பர்சனை கேட்குறதுக்கு ஹோ அப்படின்றத சொல்லுவோம். ரெஸ்பெக்ட் இல்லாமல், அதாவது இன்ஃபார்மலாக. ரெஸ்பெக்ட் இல்லாமல் அப்படின்றது ஃப்ரெண்ட்லியாக, ஓகேவா, அந்த மீனிங்கில். ரொம்ப ரெஸ்பெக்டோட இங்கே ஆப் யூஸ் பண்ணால் ஆப் கிஸ்கே சாத் ஆயே ஹே அப்படின்றத கேட்கணும். அங்கே ஆப் யூஸ் பண்ணால் ஹே தான் சொல்லணும், ஹே. அடுத்தது பாருங்கள், கிஸ்கே சாத் அப்படின்னா யார் கூட, எதில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. எதில் மீன்ஸ் இப்போ காரில் வந்தீங்களா, பைக்கில் வந்தீங்களா, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஸோ எதில் அப்படின்றது இங்கே மீனிங் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்றது தான் குறிக்குது. எப்படி அப்படின்றதுக்கு கேஸே, இல்லை எதில் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி ஹிந்திலேயும் சொல்லணும் அப்படின்னா கிஸ்மே அப்படின்றத சொல்லணும். ஸோ மே அப்படின்னா அந்த லாஸ்ட் சவுண்டு, கிஸ் அப்படின்னா எது அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆப் கிஸ்மே ஆயே இல்லைனா ஆப் கைசே ஆயே, எப்படி வந்தீங்க அப்படின்னா ஆப் கைசே ஆயே, இல்லை ஆப் கிஸ்மே ஆயே ஹே அப்படின்றத கேட்கலாம். அந்த ஹே ஹோ அப்படின்றது ரொம்பவே சைலண்ட்டாக வரும். ஸோ அது பேசும்பொழுது நீங்கள் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதனால் இந்த வீடியோவில் நான் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். காரில் வந்தீங்களா, பைக்கில் வந்தீங்களா, கியா ஆப் கார்ஸே ஆயே, கார்ஸே அப்படின்னா காரில் வந்தீங்களா, பைக்ஸே ஆயே அப்படின்னா பைக்கில் வந்தீங்களா அப்படின்றத கேட்குறோம். கியா அப்படின்றது வந்தீங்களா அந்த கொஷின் ஃபார்ம் பண்ணுறதுக்காக வர்றது. ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஏன் அப்படின்னா கியோ. ஸோ தும் கியோன் ஆயே இல்லைனா ஆப் கியோன் ஆயே அப்படின்றத கேட்கலாம். என்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் வந்தீங்க அப்படின்றத வச்சு பேசணும். இதே இப்போ போனீங்க, ஏன் போனீங்க, யார் கூட போனீங்க, எதில் போனீங்க, இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னா ஆயேக்கு பதிலாக கயே அப்படின்றத யூஸ் பண்ணுவோம், கயே. ஸோ ஜாவோ அப்படின்னு சொன்னால் போ அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே போனீங்க பாஸ்ட் டென்ஸ், அதனால் கயே, ஜாவோவோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் கயே, கயா கயி கயே வரும். ஸோ கயே யூஸ் பண்ணிங்க, ஆயேக்கு பதிலாக கயே யூஸ் பண்ணால் போனீங்க அப்படின்றத கேட்குறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தும்னே கியா கரிதா, என்ன அப்படின்னா கியா. ஸோ கியா கரிதா. எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கஹான்சே கரிதா, அதாவது எங்கே இருந்து வாங்கினீங்க, இல்லை கஹான் கரிதான்றதும் கேட்கலாம். எங்கே இருந்து அப்படின்றதுக்கு சே. ஸோ கஹான்சே கரிதா. எப்படி வாங்கினீங்க, ஆப்னே கைசே கரிதா. ஸோ இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இங்கே வாங்கினீங்க அப்படின்றதுக்கெலாம் ஆப் வராமல் ஆப்னே இல்லைனா தும்னே அப்படின்றது வரும் பாருங்கள். தும்க்கு பதிலாக தும்னே, ஆப்க்கு பதிலாக
ஆப்னே ஆப்னே கஹான்சே கரிதா அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது கிளியராக புரியும். இப்போ வந்து நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். ஸோ பாஸ்ட் டென்ஸ் ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாங்குனீங்க அந்த வேர்ப் இருக்கு இல்லையா, போனீங்க, வந்தீங்க, வாங்குனீங்க, செஞ்சீங்க, சாப்பிட்டீங்க, தூங்குனீங்க, சொன்னீங்க, இந்த மாதிரியான வேர்ப் இருக்கு இல்லையா, இதை நோட் பண்ணும்பொழுது அந்த வேர்புலேருந்து ஒரு 2 கொஷின், அதாவது யாரை எதை அப்படின்றத ஃபார்ம் பண்ணி, ஸோ எதை வாங்குனீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியும். எதை போனீங்க, எதை வந்தீங்க அப்படின்றத நம்ம கேட்க முடியாது. ஸோ யாரை வாங்குனீங்க அப்படின்றத கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எதை யாரை அப்படின்ற கொஷின் ரைஸ் பண்ண முடியணும். அப்படி அதை வச்சு அந்த வேர்பை வச்சு எதை யாரை அப்படின்ற கொஷின் ஃபார்ம் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஸோ ஆப்னே அதாவது எதை வாங்குனீங்க அப்படின்னு நம்ம வந்து கேட்க முடியும். ஸோ ஆப்னே அதனால் சப்ஜெக்ட் கூட நே வரும். ஆப்னே கஹான்சே கரிதா, இங்கே இருந்து. ஸோ வாங்க அப்படின்ற வேர்புக்கு பாஸ்ட் டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் கூட நே சேர்த்து பேசணும். எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே கேசே கரிதா. ஸோ இங்கே தான் ஆப்னே இல்லைனா தும்னே வரும். வாங்குனீங்க அப்படின்ற வேர்பு வந்தாலே சப்ஜெக்ட் கூட நே வரும். கேசே அப்படின்னா எப்படி, கரிதா அப்படின்னா வாங்குனீங்க. எப்போ வாங்குனீங்க, ஸோ எப்போ அப்படின்னா கப், ஆப்னே கப் கரிதா. அடுத்தது எவ்வளவுக்கு வாங்குனீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ எவ்வளவுக்குனா எவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்றது அர்த்தம். கித்தனை ரூபாய்க்கோ கரிதா கரிதா. ஸோ எவ்வளவுக்கு, ஸோ அந்த இக்கு சவுண்டுக்கு தான் வந்து கோ அப்படின்றது வருது. கித்தனா ரூபாய்க்கோ கரிதா. எத்தனை வாங்குனீங்க, ஸோ எவ்வளவுக்கு வாங்குனீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க அந்த மாதிரி அர்த்தத்தில் கேட்குறது. எத்தனை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது வந்து அங்கே முன்னாடி பார்த்தது வந்து கித்தனா ரூபாய்க்கோ, இங்கே வந்து வெறும் கித்தனா மட்டும். எத்தனை அப்படின்னா கித்தனா. ஸோ தும்னே கித்தனே கரிதே, தும்னே கித்தனே கரிதே. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ என்ன சொன்னீங்க, எதை சொன்னாய், யாரை சொன்னாய். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும். எதை யாரை அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த வேர்பை வச்சு கேள்வி கேட்க முடியும். ஸோ அப்போ வந்து சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். ஆப்னே கியா கஹா, எதை போனாய், யாரை போனாய் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, கொஷின் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ வந்து ஆப் தும் அப்படின்றது அப்படியே வந்தது. இங்கே வந்து எதை சொன்னாய், யாரை சொன்னாய் நம்ம வந்து கொஷின் கேட்க முடியும். அதனால் ஆப்னே ஆப்னே கியா கஹா, என்ன அப்படின்னா கியா. ஏன் சொன்னீங்க, கியோன் கஹா, ஏன் அப்படின்னா வந்து கியோன், தும்னே கியோன் கஹா இல்லைனா ஆப்னே கியோன் கஹா. எப்படி சொன்னீங்க, தும்னே கேசே கஹா, எப்படி சொன்னீங்க, தும்னே கேசே கஹா. யார்கிட்ட சொன்னீங்க, கிசிசே, யார்கிட்ட அப்படின்னா கிசிசே, கஹா. ஸோ தும்னே கிசிசே கஹா. நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ கேட்டீங்க இங்கே வந்து பூச்சா, வேர்பு வந்து பூச்சா அப்படின்றத சொல்லணும். பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் பூச்சோக்கான பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் வந்து பூச்சா. தும்னே கியா பூச்சா. ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன கேட்டீங்க, எதை கேட்டீங்க நம்ம வந்து கொஷின் கேட்க முடியும். அதனால் சப்ஜெக்ட் கூட நே வருது. ஸோ தும்னே கியா பூச்சா, ஏன் கேட்டீங்க, தும்னே கியோன் பூச்சா. கியா அப்படின்னா என்ன, கியோன் அப்படின்னா ஏன். எப்படி கேட்டீங்க, கேசே பூச்சா. என்ன கொடுத்தீங்க, ஸோ கொடுத்தீங்க எங்கள் வேர்பு வந்து தியா வரும். ஸோ என்ன கொடுத்தீங்க, தும்னே கியா தியா, ஏன் கொடுத்தீங்க, தும்னே கியோன் தியா. எப்போ கொடுத்தீங்க, தும்னே கப் தியா. யாருக்கு கொடுத்தீங்க, ஸோ கிஸ்கே பாஸ், அதாவது யாரிடம் அப்படின்றது அர்த்தம். ஸோ யாருக்கு அப்படின்றதுக்கு வந்து கிஸ்கோ அப்படின்றத சொல்லலாம். யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து கிஸ்கே பாஸ் சொல்லலாம். ஸோ கிசிக்கோ அப்படின்னா யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தும்னே தியா, கிஸ்கோ தும்னே தியா. யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கிஸ்கே பாஸ் தும்னே தியா. எப்படி கொடுத்தீங்க அப்படின்றதுக்கு வந்து கெய்சே தியா, கெய்சே தியா. நீங்கள் எத்தனை கொடுத்தீங்க, ஸோ கித்தனே தியா, கித்தனே தியா. என்ன எடுத்தீங்க, இங்கே வேர்பு வந்து எடுத்தீங்க. ஸோ லியா, கொடுத்தீங்க அப்படின்னா தியா, எடுத்தீங்க அப்படின்னா லியா. ஸோ தும்னே கியா லியா அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்தீங்க. ஆப்னே கியா லியா அப்படின்றதும் கேட்கலாம். ஏன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஏன் அப்படின்னா கியோன், கியோன் லியா. அடுத்தது எவ்வளவு எடுத்தீங்க, ஸோ கித்தனா, எவ்வளவு அப்படின்னா கித்தனா. தும்னே கித்தனா லியா. எங்கே இருந்து எடுத்தீங்க, கஹான்சே, எங்கே இருந்து அப்படின்னா கஹான்சே, லியா அப்படின்னா எடுத்தீங்க. எப்படி எடுத்தீங்க, தும்னே கேசே லியா, கேசே அப்படின்னா எப்படி, லியா அப்படின்னா எடுத்தீங்க. ஆப்னே தும்னே ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப்னே இசே கஹான் தேக்கா. ஸோ இசே அப்படின்னா இதை அப்படின்றது அர்த்தம். ஆப்னே கஹான் தேக்கா அப்படின்னா நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்றது அர்த்தம். எப்படி பார்த்தீங்க, ஆப்னே கைசே தேக்கா. ஸோ ஆப்னே கஹான் தேக்கா அப்படின்னா எங்கே பார்த்தீங்க, கஹான் அப்படின்னா எங்கே, எப்படி அப்படின்னா கைசே. ஸோ தும்னே கைசே தேக்கா இல்லைனா ஆப்னே கைசே தேக்கா. என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு தும்னே கியா தேக்கா. ஏன் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து தும்னே கியோன் தேக்கா, தும்னே கியோன் தேக்கா.
ஸோ இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ரொம்பவே சின்ன சின்ன அதாவது 2 வேர்ட் 3 வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹிந்தி லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்